ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி வீடியோ ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வருஷம் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன். 2018 பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நாங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 2019 போன வருஷம் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். எப்போவுமே வருஷம் எப்படி நாங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் அப்படிங்கிற வீடியோ தான் நாங்கள் 2019 கொண்டாடின வீடியோ. 2018 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக நாங்கள் வீடியோக்காகவே ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ அந்த 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு 2 வருஷம் செலிப்ரேட் பண்ண மாதிரி இந்த வருஷம் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாது. இந்த கொரோனா ப்ராப்ளத்தால் சரி ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேணாம், சிலையெல்லாம் வாங்கிட்டு வழிபட வேணாம், திரும்ப அதை கொண்டு போய் கரைக்கலாம் முடியாது, கஷ்டம் அப்படின்றதுனால வீட்லேயே பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சி வச்சு நாங்கள் வழிபட போகிறோம் ரொம்ப சிம்பிளாக. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதையும் வீடியோ எடுக்க போகிறேன். நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை நம்மளுடைய ஃபேமிலி சேனலில் போடலாம். நம்ம ஃபேமிலி விளாக் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சிவா ஃபேமிலி விளாக் சேனல் தான். அந்த சேனலில் தான் நம்ம இப்போ விளாக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு வழிபடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வீடியோவையும் நாங்கள் அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு எல்லாரும் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே சேஃபாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க லாஸ்ட் 2 வருஷம் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் விநாயகரை கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே விநாயகரை அழைக்கும் போது ஆரத்தி எடுத்து தான் விநாயகரை நம்ம வீட்டுக்குள்ளேவே அழைக்கணும். நான் என்னோடய வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் மேலே ஒரு புது சாரீ ஒன்று மேலே போட்டு வச்சுருக்கேன். அந்த டேபிளுக்கு மேலே ஒரு மனை போட்டு அந்த மனையில் மாக்கோலம் போட்டு வச்சுருக்கேன். அந்த மனை மேலே நான் ஒரு வாழை இலையும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மனையில் கோலம் போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. வாழை இலையில் பச்சரிசியும் துவரம்பருப்பும் போட்டு நல்லா பரப்பி விட்டுடுங்க. அது கூடவே 2 அருகம்புல்லையும் போட்டு வச்சுடுங்க. அரிசி துவரம்பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பிள்ளையாரை கொண்டு அது மேலே வச்சுடுங்க. நான் விநாயகர் சிலையோடு சேர்த்து கௌரி சிலையும் நான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். விநாயகருக்கும் கௌரிக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் விநாயகருக்கு பூ அலங்காரம் பண்ணிக்கிறேன். பிள்ளையாருக்கு நிறைய பூ போடும்போது மேலே 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 போட்டுருவோம். அதனால் இங்கே பாருங்கள், வீடியோவில் தெரியும் உங்களுக்கு, நான் ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா நிறைய பூ நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு நான் மல்லிப்பூ கட்டிக்கிட்டேன். இது போல் முதல்ல நான் மல்லிப்பூ எடுத்து இது போல் அந்த குச்சியில் வச்சு கட்டிட்டேன். இப்போது செவ்வரளி பூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முல்லைப்பூ போட்டுக்கிறேன். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடைசியாக நான் சாமந்தி மாலை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குச்சி வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாலையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் பார்க்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மாலையும் நான் போட்டுடுறேன். அது கூடவே எருகம்பூ மாலையும் போட்டுக்கிறேன். நான் போட்டிருக்கிறது வெள்ளை இருக்க மாலை. கௌரிக்கும் நான் மல்லிகைப்பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் வச்சு நம்ம கௌரிக்கும் பிள்ளையாருக்கும் அலங்காரம் பண்ணலாம். இப்போ நான் என் வீட்டில் இருக்கிற நகையை வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். விநாயகருக்கும் கௌரிக்கும் பூ அலங்காரம், நகை அலங்காரம் முடிஞ்சது. பிள்ளையாரோடைய தொப்பையில் கொஞ்சமாக சந்தனம் நல்லா குழைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் சந்தனம். அந்த குழைச்சி எடுத்துகிட்டு அதை பிள்ளையாரோட தொப்பையில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் காயின் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. நாம் என்ன தான் எவ்வளோ பெரிய சிலை வச்சாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே தொடங்குங்க. ரொம்ப நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயமும். நான் பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையாருக்கு கொஞ்சம் அருகம்புல்லும் நான் வச்சுருக்கேன். இப்போ பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமாக நம்ம எல்லா பொருளும் வச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய வாழை இலை எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே ஒரே ஒரு பெரிய வாழை இலையிலே நான் எல்லா பிரசாதமும் வச்சுடுவேன். முதல்ல நான் வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கு மேலே வெண்தாமரை வச்சிடுறேன். பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமெல்லாம் இப்போ நான் இந்த வாழை இலையில் வைக்க போகிறேன். அது என்னென்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பொரி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் வச்சிடுறேன். அவல், வெல்லம், அந்த வாழை இலையிலே ஒரு ஓரமாக நான் கரும்பு வச்சுக்கிறேன். விநாயகருக்கு பிடிச்ச 21 பழம் இருக்குது. அந்த 21 பழத்தில் நான் 19 வகையான பழத்தை நான் வச்சுருக்கேன். அந்த 21 வகை பழத்தில் நான் 19 வகை பழத்தை நான் அந்த வாழையில் வச்சுக்கிறேன். இப்போ நான்
பிள்ளையாருக்கு சுகியம் அதிரசம் ரொம்ப பிடிக்கும். நான் அதை நைவேத்தியமாக வைக்கலை, நீங்கள் அதை மறக்காமல் வச்சுடுங்க. நான் வாழை இலையில் 19 வகையான பழங்களை வச்சு படைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிள்ளையாருக்கு 2 பக்கமும் வாழைக்கன்று வச்சுருக்கேன். இப்போலாம் வாழைக்கன்று வைக்கிறதுக்கு ஸ்டாண்டே கிடைக்குது கடையில். நான் அதுதான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் 2 பக்கமும் அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் வாழைக்கன்று அதுக்குள்ளே வச்சுட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. வேர்க்கடலையும் நான் நைவேத்தியமாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக. கௌரிக்கும் பிள்ளையாருக்கும் 2 பக்கமும் நான் ஒரு சின்னதாக ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கேன். இந்த குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். இது போல் நான் 5 முக குத்து விளக்குக்கு இந்த பக்கம் திரி இந்த பக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கிறேன். நான் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதகம், அதாவது கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எள்ளு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன், அதையும் நான் நைவேத்தியமாக வச்சிடுறேன். எள்ளு உருண்டையும் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் நான் செஞ்சு நைவேத்தியமாக வச்சுருக்கேன். லட்டு, காரவடை, அது கூடவே மெதுவடையும் நான் வச்சுருக்கேன். சுண்டல், பஞ்சாமிர்தம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், பருப்பு பாயாசம், இது எல்லாமே நான் செஞ்சு பிள்ளையாருக்கு அந்த இலையில் நெய்வேத்தியமாக வச்சுட்டேங்க. நான் எல்லாத்தையுமே அந்த இலையில் நெய்வேத்தியமாக எல்லா பொருளையும் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்பயும் போல் கற்பூர தீபம் காட்டி நம்ம பிள்ளையாரை வழிபடலாம். விநாயகரோட மூல மந்திரம் தெரிஞ்சதுன்னா அது 21 முறை, அப்படி இல்லைன்னா 51 முறை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்க நீங்கள் விநாயகரோட பாடலை போட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலே போதும். ஒரு தட்டில் 21 வகை இலை, 21 வகை பூ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அந்த இலையும் பூவையும் சேர்த்து எடுத்து கொடுங்க. அவங்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணட்டும். உங்கள் வீட்டுக்கு வர எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. அதை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அவங்க கையாலையும் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் 21 வகை இலை, 21 வகை பூ, அதுக்கப்புறம் 21 வகை பழங்கள் பிள்ளையாருக்கு வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் போட்டிருப்பேன். ஆனால் எல்லாருக்கும் 21 வகை இலை, பூ, பழங்கள் கிடைக்காது. ஒரு சில பழங்கள் இலைகள் விட்டு போகலாம். உங்களுக்கு எத்தனை வகை பூக்கள், பழங்கள், இலைகள் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் விநாயகருக்கு படைக்கலாம். எல்லாமே நம்ம வசதிக்கு ஏற்றது போல் நம்ம அமைச்சிக்கிறது தான். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணி நம்ம வழிபட்டாலே போதும். நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வீடியோக்காகவே நான் யூடியூப்பில் போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை ரொம்ப கிராண்டாக நாங்கள் செஞ்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய இலைகள், பூக்கள் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஆனால் நார்மலாக எப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் எங்களுக்கு எத்தனை வகை பூக்கள், பழங்கள், இலைகள் கிடைக்குதோ அதை மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வைப்போம். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காகவே நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நிறையா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நான் போட்டேன். இவ்வளோ பிரசாதங்கள் கூட நாங்கள் எப்பயும் செய்ய மாட்டோம், கொஞ்சமாக தான் செய்வோம். இந்த வீடியோவில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது வாழை இலையை மாற்றி போட்டுட்டோம். வாழை இலை போடும்பொழுது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் நாங்கள் இலை போட்டோம். ஆனால் ஒருத்தர் இந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்னொருத்தர் இந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த 5-6 பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி சொன்னதில் ஒரு குழப்பம் மாற்றி போட்டுட்டோம். அதனால் நீங்கள் வாழை இலையை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விநாயகரை வீட்டில் எத்தனை நாள் வச்சுக்கலாம், விநாயகரை எப்படி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அடுத்த வருஷம் நாங்கள் எங்களுடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். பிள்ளையாரை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு மனையோ இல்லை ஒரு பிளேட்லையோ நம்ம பிள்ளையாரை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே பிள்ளையாரை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விநாயகரையே வீட்டுக்குள்ளே கொண்டு நம்ம உட்கார வைக்கணும். இது போல் பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிள்ளையாரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். நம்ம பிள்ளையாரை எங்கே உட்கார வைக்கிறோமோ அந்த இடத்துல முதல்ல ஒரு மனை போட்டு அந்த மனை மேலே கோலம் போட்டுக்கோங்க. அரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தான் நம்ம பிள்ளையாரை உட்கார வைக்கணும். எப்போவுமே மனை மேலே பிள்ளையாரை உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு குட்டி மனையாச்சும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் பிள்ளையாரை வாங்கிட்டு வரும்பொழுது இந்த முறை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளேட்லேயே பச்சரிசியும் துவரம்பருப்பையும் போட்டுட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை அங்கேவே கடையிலே வாங்கும்பொழுதே உட்கார வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே டேபிள் மேலே தான் பிள்ளையாரை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நான் ஒரு டேபிள் வச்சுட்டு டேபிள் மேலே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மனை வச்சு பிள்ளையாரை உட்கார வச்சுருக்கோம். இப்போ வீடியோவில் நான் வாழைக்கன்று வைக்காம தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு
எப்படி வழிபடணுன்றதுனால நான் இப்போது வீடியோ சிம்பிளாக எடுக்கிறேன். நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் வாழைக்கண்ணெல்லாம் வச்சு வழிபடுவோம். அதனால் நான் இப்போ வீடியோவில் வாழைக்கண்ணு வைக்காமல் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வாழைக்கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் வழிபடுங்க. 2 பக்கமும் சின்னதாக அழகாக வாழைக்கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே. சந்தனத்தை கொஞ்சம் குழச்சிட்டு அதை பிள்ளையார் மேலே கொஞ்சம் தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுக்கலாம். சந்தனம் பொட்டு குங்குமம் எடுத்து வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பிள்ளையாரோடைய வயிற்றில் வந்து நம்ம சந்தனத்தை கொஞ்சம் நல்லா கெட்டியாக குழச்சி நம்ம வைக்கணும். பிள்ளையாரோட தொப்பையில் வந்து காசு வைப்போம். அதுக்காக கொஞ்சம் ஒட்டுறதுக்காக பிள்ளையாரோட தொப்பையில் சந்தனத்தை நல்லா குழச்சி நீங்கள் நல்லா கெட்டியாக குழச்சி வச்சுடுங்க. இப்போ சந்தனத்து மேலே வந்து நான் காயின் வந்து வச்சுக்கிறேன். பிள்ளையாருக்கு இப்போ நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நான் அருகம்புல் மாலை போட்டுக்கிறேன். அருகம்புல் மாலை போட்டதுக்கப்புறமா நான் வந்து மல்லிப்பூ மாலை போட்டுக்கிறேன். மல்லிப்பூ போட்டதுக்கப்புறமா நான் சாமிக்கு முல்லைப்பூவும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எருகம்பூ மாலை வந்து நான் போட்டுக்கிறேன். பிள்ளையாருக்கு நம்ம எத்தனை பூ மாலை வேணால் போடலாம். ஆனால் கண்டிப்பாக அருகம்புல் மாலையும் எருகம்பூ மாலையும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நாங்கள் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு வந்து நகை போட்டு நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம். வீட்டில் நம்மக்கிட்ட தங்கமோ இல்லை கவரிங்கோ எந்த நகையாக இருந்தாலும் அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த நகையை நம்ம பிள்ளையாருக்கு போட்டு அழகு பார்க்கலாம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற நகையை வச்சு நாங்கள் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ண போகிறோம். பிள்ளையாருக்கு பின்னாடி கொடை வைக்கிறதுக்கு கீழே வந்து கொஞ்சம் மண் வந்து நான் வச்சுட்டு அதுக்கு மேலே கொடையை நான் சொருக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொடையை சொருக்கி வச்சுட்டோம்னா கரெக்டாக ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே எவ்வளோ பெரிய சிலை வாங்கிட்டு வந்து வச்சாலும் கண்டிப்பாக நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இப்போ நான் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலையில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் பிள்ளையார் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ மஞ்சளில் பிடிச்சி வச்சுருக்கிற பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சுக்கிறேன். நான் பிள்ளையாரை ஃபுல்லாக நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு கொடையெல்லாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம சாமிக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியமெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதா இருந்தால் முதல்ல பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணணும். இப்போ நான் வந்து பூஜை அறையில் எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு படையல் போட்டு அங்கே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிள்ளையார் சிலைக்கு 2 பக்கத்தில் நான் குத்து விளக்கு வச்சுருக்கேன். குத்து விளக்கு இருக்கிறவங்க குத்து விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 2 அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினா கூட ரொம்ப நல்லது. 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வந்து நான் சாமிக்கு படையல் போட்டுக்கிறேன். ஒரு வாழை இலையை போட்டுட்டு அந்த வாழை இலையில் ஃபஸ்ட்டு நான் வாழை இலையில் பொரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாமே பொரி வாங்கும் போதே கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் அதில் வச்சுடுங்க. இப்போ பொரிக்கு மேலே கொஞ்சம் வெல்லம் வச்சுக்கிறேன். இப்போ லைனாக நம்ம விநாயகருக்கு செஞ்சு வச்சுருக்கிற நைவேத்தியமெல்லாம் வச்சுக்கலாம். முக்கியமாக விநாயகருக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, கூடவே எள்ளு உருண்டையும் வச்சுக்கலாம். மெதுவடையும் செஞ்சுருக்கேன். நான் அதையும் இலையில் வச்சிடுறேன். சுண்டல் வச்சுக்கிறேன். இதுவும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சர்க்கரை பொங்கலும் நான் செஞ்சுருக்கேன். அதையும் நான் இலையில் வச்சிடுறேன். பால் பாயாசம் செஞ்சுருக்கேன். அதையும் நான் இலையில் சாமிக்கிட்ட வச்சிடுறேன். வெத்தலை பாக்கு, பழம், பூ இது எல்லாத்தையுமே நான் சாமிக்கு கீழே வச்சுக்கிறேன். இப்போது சாமிக்கு நம்ம நைவேத்தியமெல்லாம் வச்சாச்சு. இப்போ நான் வந்து பழங்கள் வந்து வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பழங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் கரும்பு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் கம்பு கூட வைக்கணும். நான் கம்பு வந்து எனக்கு கிடைக்கல. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கிடைக்கும் எனக்கு. ஆனால் இப்போ முன்னாடியே பண்ணுறதுனால எனக்கு கம்பு கிடைக்கல. அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. நெல்லிக்காய், திராட்சை, உங்களுக்கு எத்தனை வகை பழங்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் வைக்கலாம். நான் ஊதுவத்தி பற்ற வச்சுட்டு நான் சாமிக்கு காட்டிட்டு நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கற்பூர தீபாரதனை காட்டி நம்ம தேங்காய் உடைச்சிக்கலாம். முதல்ல எப்போவுமே கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் உடைக்கணும். அதாவது கற்பூரத்தில் தேங்காவை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் உடைச்சி கொண்டு வந்து வைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டு தேங்காவை சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கற்பூர தீபாரதனை காட்டிக்கலாம். நம்ம பிள்ளையாருக்கு பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக விநாயகர் அகவல் சொல்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி தெரியலனா நீங்கள்
விநாயகர் பாட்டு கூட நீங்கள் ஏதாவது போட்டு விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைனா விநாயகரோட மூல மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் வழிபடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் சொல்கிறது ரொம்பவே நல்லது. இது போல் விநாயகருக்கு நம்ம பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வீட்டில் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை அங்கே வழிபட்டுட்டு வாங்க. ஒரு சிலர் விநாயகரை ஒரு நாள் வச்சு வழிபட்டுட்டு அன்னைக்கே வந்து தண்ணியில் கரைப்பாங்க. ஒரு சிலர் வந்து 3 நாள் 5 நாள் அது போல் வச்சு வழிபடுவாங்க. உங்களால் சுத்தபத்தமாக இருக்க முடியும்னா நீங்கள் 3 நாள் 5 நாள் வச்சு வழிபடலாம். ஒரு வேளை இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நாள்லேயே நீங்கள் விநாயகரை கரைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி 3 நாள் 5 நாள் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறதா இருந்தால் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 2 வேளைக்கும் விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சிட்டு வழிபட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணி எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். நம்மளும் எப்பவும் சுத்தமாக இருக்கணும். இது போல் இருக்க முடிஞ்சால் நீங்கள் 3 நாள் 5 நாள் நீங்கள் வழிபடலாம். ஒருவேளை இது போல் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள்லேயே நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு நீரில் கரைச்சிடலாம். நீங்கள் இதை விட இன்னும் எளிமையான முறையில் வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல் எருகம்பூ ரெண்டுத்தையும் நீங்கள் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூ வாழைப்பழம் இதை மட்டும் வச்சுட்டு கூடவே பொரி அவல் எள்ளுருண்டை கொழுக்கட்டை சுண்டல் இந்த நைவேத்தியங்களை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் படைச்சாலும் போதும். உங்களால் எப்படி விநாயகரை வழிபட முடியுமோ அது போல் நீங்கள் வழிபட்டாலே போதும். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றது போல் அவங்கவுங்க வழிபடுறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. நாம் விநாயகர் பெருமானை தண்ணியில் விடும் பொழுது விநாயகர் பெருமான் அவருக்கு கீழே நம்ம வச்சிருக்கிற பச்சரிசி துவரம்பருப்பு மஞ்சளில் பிடிச்சி வச்சிருக்கிற மஞ்சள் பிள்ளையார் கூடவே அவருக்கு போட்டிருக்கிற மாலை அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு போய் நம்ம தண்ணியில் விட்டுட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய வீட்டில் எப்படி வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லா கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் வழிபடுவோம். ஒரு சிலருக்கு இதுவே ரொம்ப கிராண்டாக தெரியலாம். ஆனால் நாங்கள் எப்போவுமே வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இது போல தான் வழிபடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.